ஏலியால தன் பிள்ளைகளை கண்டிக்கவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் உன் பிள்ளை உனக்கு பெருசா போயிட்டா. வேதத்தில் வசனம் இருக்கு, என்னை காட்டிலும் நீ உன் பிள்ளைகளை மதிப்பானேன். என்ன காட்டிலையும் உன் பிள்ளைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பியா? உன் பிள்ளை ஆண்டவருடைய ஆலயத்தில் விபச்சார பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான், உன் பிள்ளை ஆண்டவருடைய காணிக்கையை திருடி கொண்டிருக்கிறான், நீ கண்டிக்க மாட்டாயா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியாமலே இருந்தாலும் எல்லாமே நடக்கும். கோயிலில் காணிக்க கொண்டு வைப்போம், நம்ம வேலை ரெகுலராக நடக்கும், கோயிலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், நம்ம பிள்ளைகள் படிக்கும், நமக்கு வேலைக்கு போவோம், நமக்கு சம்பளம் கிடைக்கும், சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். That does not mean you are blessed by God. That does not mean you are abiding in God's word. You are dwelling in God's word. நமக்கு எல்லா நன்மைகளும் உலக பிரகாரமாக என்னென்ன சிஸ்டமேட்டிக்காக நடக்கணுமோ அது நடந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. நான் வசனத்தில் தான் இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்.